4ஆம் தேதி திங்கட்கிழமை. கலாத்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 22-31 வசனங்கள். அதில் சிறப்பாக 29வது வசனம். இயல்பான முறையில் பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறு இன்றும் நடக்கிறது. எனினும் மறைநூல் கூறுவதென்ன? இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாக இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் சாரால்படியாக ஈசாக்கும் வாக்குறுதியின்படி பிறந்தவரும், ஆகாருக்கு பிறந்த இஸ்மாயில் அவன் இயல்பான முறையில் பிறக்கிறான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயல்பான முறையில் பிறந்தவன் இஸ்மாயில் ஈசாக்கை துன்பப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறான், அவனை கொடுமைப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, பங்காளி ஆகிறான், உரிமை பேறு பெறுகிறான். ஆகவே அவனை துரத்தி விடும் என்று சாரால் சொல்லுகிறார். அதுபடி நடக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் உரிமை மக்களாக இருக்கிறோம். நாம் வாக்குறுதியின்படி பிறந்தவர்கள், ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்தவர்கள். இயல்பாய் பிறந்தவர்கள் என்ன செய்வார்கள்? உலக பிரகாரம் மாமிசமாய் இருக்கிறவர்கள் துன்புறுத்துவார்கள், உங்களை புறக்கணிப்பார்கள். உங்களை புறக்கணிப்பது என்னை புறக்கணித்தது நான் சொல்லும் போல புறக்கணிப்பார். 2வது, பங்காளியாக விடக்கூடாது. அவர் நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்திலே, உலக காரியத்திலும் சரி தேவனுடைய காரியத்திலும் அவர் எந்த விதத்திலும் பங்காளிகளாக உரிமை அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் நமக்குதான் உரிமை. ஏனென்றால் மகனுக்கு வீட்டிலே உரிமை இல்லை, அடிமைக்கு உரிமை இல்லை. அதே போலதான் அடிமை பிள்ளைக்கு உரிமை இல்லை, மகனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அவருக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுகிறோம். அந்த தகுதி பெற ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, இயல்பான முறையில் பிறந்தவன் ஏதோ ஆவிக்குரிய வளர்ச்சியில் பிறந்தவனை துன்புறுத்துவது போல, பங்காளி ஆகக்கூடாது என்று விரும்புவதை போல, இது இயேசு கிறிஸ்து ஆவியினால் பிறந்தவராகும். அவர் மாமிசத்தை வென்று பாவத்தை வென்று அதோடு மட்டுமல்ல, இந்த உலகிற்கு எந்த விதத்திலும் பங்களிக்காமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கே பங்காளிகளாகும் உரிமையை தந்த இயேசு கிறிஸ்து ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பங்காளியாக இருக்கிறார். அவருடைய சொத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கும். ரோமர் 8:15 நான் சொல்லுவேன். ஆகவே உரிமை, கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த உரிமைகள் எல்லாம் ஆதாயமாக்கிக் கொள்ள நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். மாமிச இயல்புக்கு அடிமையாகாமல் ஆவிக்குரிய இயல்பில் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க தயவு கூர்ந்தருளும். நல்ல தந்தையே, ஆமென்.